Taste the Daily. ஏர்போர்ட் மூர்த்தி சார் என்னன்னா 2021க்கு முன்னாடி 2021க்கு பின்னாடி அப்படின்னு திரைப்பிரபலங்களினுடைய தைரியத்தை ரெண்டா பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஏன்னா 2021க்கு முன்னாடி யாரு வேணாலும் என்ன கருத்து வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆட்சி அது, ஆட்சி இது, அது இப்படி, இது அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் ஆளையே காணமே. ஏன், என்ன ஆச்சு? நீங்கள் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்ட படங்களை கணக்கு பண்ணுங்க. இப்போ கடந்த காலங்களில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்ட படங்களை கணக்கு பண்ணுங்க. இதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது? ஒரு ஆண்டில் மட்டுமே 2000 கோடி அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. திரையரங்கு வசூலில் 90% ரெட் ஜெயின் மூவிஸ். நீங்கள் ரெட் ஜெயின் மூவிஸ்னு போடுங்களேன். ரெட் ஜெயின் மூவிஸ் என்பது நடிகர், அரசியல்வாதி மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்திய திரைப்பட தயாரிப்பு மற்றும் திரைப்பட விநியோக நிறுவனமாகும். கடந்த சில வருடங்களில் இது கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய படங்களையும் தமிழ்நாட்டில் விநியோகித்துள்ளது. அதான் சார், அவர்தான் நிறுவனத்திலிருந்து விலகிட்டேனெல்லாம் சொல்லியிருந்தார். மேலும் தமிழ் சினிமாவில் ஏகபோக உரிமையை வைத்திருப்பதாக அடிக்கடி பேச்சு எழுகிறது. அதான் அவர்தான் அதிலிருந்து விலகிட்டு சார். இல்லை கம்பெனி கழிச்சிட்டாங்களா, இல்லை கம்பெனி வேற கிட்ட கொடுத்துட்டாங்க? அது ஒரு தனியார் நிறுவனம், அதற்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓ, அப்படி சொல்கிறீங்களா? அந்த சனாதனம் மாதிரி நான் அமைச்சராக பேசல, தனியாளாக பேசினேன் அப்படியா சார்? அது ஒரு தனியார் திரைப்படத்துறை நிறுவனம். சரி, அதற்கும் இவங்க பேசாததுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, அந்த உதயநிதி தான் இந்த உதயநிதி அது ஒன்றா? ஏன்னா ரெய்டு நடந்தப்ப துரைமுருகன் சொன்னார், அது வேற துரைமுருகன் அப்படின்னு லாஸ்ட் டைம் ரெய்டு நடந்தப்போ சொன்னார். அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களான்னு பார்த்தேன். சார், ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, ஒரு ஜானு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன், இங்கே நிற்கிறேன்னு. அந்த அம்மா வயிற்று பசிக்கு தப்பு பண்ணலாம் சார், சொகுசாக வாழ்வதற்கு தப்பு பண்ணலாமா? பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் இந்த நடிகர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? கம்பேரிசன் சார் இது. சார், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் வேறு மாதிரி சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இல்லை, ஒரு பொதுத்தளத்தில் இருந்து சில அரசியல் விவரங்களை நம்ம விவாதிக்கணும். ஒரு நாகரீகமாக நீங்கள் பேசுங்க. இல்லை, இதில் ஜெனியூனா நீங்கள் பேசுங்க, இது ஃபேக்டை பேசுங்க. ஆமாம் சார், இதுதான் சார் ஃபேக்ட்டு. அதாவது வயிற்று பிழப்புக்கு தப்பு பண்ணலாம் சார், 1-2. சொகுசாக இருக்கிறதுக்கு தப்பு பண்ணுறவனோ வயிற்று பிழப்புக்கு தப்பு பண்ணணும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் கேட்டது திரை பிரபலங்கள் ஏன் எதையுமே பேசுறது இல்லை, அதுக்கு தான் நான் இல்லை நம்ம கண்ணுகளுக்கு தெரியறது இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்தேன். மொத்தமாகவே எல்லா படங்களையும் அவர்கள் தான் விநியோகிக்கிறார்கள், அவர்கள தயவு இல்லாமல் எந்த படமும் வராது. இப்போ எதிர்த்து பேசினா என்ன நடக்கும் சார்? கஸ்தூரின்றவங்க ஒரு நடிகை சும்மா சார் ஒரு 2 நிமிஷம் பேசினாங்க, அவங்களோட வாழ்க்கை என்னாச்சு? ஹைதராபாத் வரைக்கும் போச்சு. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகை இருந்தாங்க, அந்த நடிகை தென் சென்னையில் போட்டிட்டாங்க சார். அப்போ அவங்க எதிர்கட்சி கூட அதிகமாக விமர்சனம் பண்ணலை, யார்? திமுக தரப்புலேருந்து அந்த நடிகையை தான் விமர்சனம் பண்ணாங்க. நீங்கள் இப்போ இந்த விஷால், கார்த்திக்கு, அப்புறம் நாசரு, அப்புறம் ஆர்யா, இவங்கெல்லாம் யாரோட நட்பில் இருக்காங்க, யாரோட செட்டில் இருக்காங்க? அப்படி இருக்கிற போது அவங்க செட்டில் இருந்துங்கன்னு அவங்களுக்கு நண்பராக இருந்து கொண்டு அவங்களே அதை பேசுவாங்களா? பேசுச்சு. அதால் இல்லை நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த புள்ள தெரிஞ்சுக்கிச்சுன்றதுக்காக நான் பேசலை, அதால் அவர் பேசலைன்னு நம்ம சொல்லலாமா? அதால் இவர்கள் மொத்தமாகவே சார், இவங்களுக்கு ஒரு உண்மை சம்பவம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த உண்மை சம்பவத்தை கொஞ்ச நாள் கழித்து இது கற்பனை கதை அப்படின்னு ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் யார் ஹீரோவாக போட்டு அதில் யாரை ப்ரொடியூசராக போட்டு எப்படி லாபம் பார்க்கலான்ற நோக்கம் மட்டும்தான் சார் இவங்களுக்கு. புரியுது. ஆனால் என்னென்னா சார், ஒரு சமூகத்தில் ஒரு அவலம் நடக்கும் பொழுது பலதரப்பட்ட மக்களுக்கும் அறிமுகமானவங்க பேசுறாங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு ரீச் ஆகும். அதுதான் கடந்த காலங்களில் எல்லாரும் நிறைய விஷயங்களை பேசினாங்கல்ல, ஏன் இப்ப பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு அந்த கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விதான் என்னுடைய கேள்வி. அது ஜனநாயக சக்தியாக இருக்கிற ஆட்சியாளர்கள் இருந்தால் அந்த கருத்துக்கு ஒரு மரியாதை தருவாங்க. சரி, அவரு கருத்தை அவர் சொல்றாரு, நம்ம செயல்பாடு நம்மக்கிட்ட இருக்குன்னு. அப்போது ஒரு கருத்தே சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்து விட்டவர்கள் நிலையில் இவங்க எப்படி சார் கருத்தை பேசுவாங்க? பேச முடியாது. இது என்ன நம்ம 144 போட்டு வச்சிருக்கோம், எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு? இல்லை வாய்ப்பூட்டு சட்டம் ஏதாவது சார்? ஒரு சாமியார் சார், அவர் ஒரு பாவம் சார், அவர் ஏதோ ஒரு கான்வர்சேஷனை எடுத்து வெளியில் போட்டார் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேஸெல்லாம் பிடிச்சி அவரை போட்டு என்ன கோலம் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஏதோ அந்த சாமியார் ஒரு வேளை சாப்பிடுவோம், 1.5 வேளை சாப்பிடுவோன்னாரு, ஏதோ பட்னியாக கிடந்து வெளில வந்துட்டார். நடிகர்கள் அந்த மாதிரி பண்ண முடியுமா சார்? சார், இவர்களுக்கு எல்லாமே திரைக்கதை தான் சார். நான் இவங்ககிட்ட நம்ம சமூக கருத்தை எதிர்பார்க்குறதே
நம்ம தப்பு அப்ப யார் அந்த டைரக்டர்? டைரக்டர் தான், நம்ம சிஎம் தான், அவரோட மகன் தான். இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லையே சார். ஒரு பாட்டி சார், அது என்னவோ அது ஆதங்கம் சார், அதை போட்டுச்சு, அதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். அவனும் வந்து கட்சிக்காரன் இல்லை, எதிர்கட்சிக்காரன்லாம் இல்லை எதிர்கட்சி சொல்லி அந்த பாட்டியை போய் நீ அந்த மாதிரி வீசுமா, நாங்கள் படம் எடுக்கணும்னா சொன்னாங்க. ஒரு எதாச்சியாக நடந்த விவகாரம் சார், அதுக்கு பறக்குது இல்லை படை. அப்படி இருக்கிற போது நீங்கள் ஜனநாயகன்ற ரீதியில் நீங்கள் அரசுக்கு எதிராக ஏதாவது சொல்ல முடியுமா, பேச முடியுமா? நாங்கள் தான் பார்ப்போடுற ஆட்சியை வந்து தரோம், அப்புறம் எங்கள் ஆட்சிக்கு எதிராக நீ பேசினா என்ன அர்த்தம்? ஜனநாயகம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஜனநாயகம் எங்கன்னு கேட்குறேன். என்ன சார், தன்னோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஜனநாயகத்தை கொடுக்கிற ஒரே கூட்டணி கட்சி தலைமை நாங்க தான் அப்படின்னு பேசுறாங்க. கூட்டணி கட்சிகளே வந்து எதிர்த்தெல்லாம் கூட இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கே ஜனநாயகத்தை கொடுக்கும் பொழுது மக்களுக்கு ஜனநாயகம் கொடுக்கலையா, நடிகர்களுக்கு ஜனநாயகம் கொடுக்கலையா? எப்போ பேசுறாங்க சார் கூட்டணி கட்சி? இப்ப கூட பேசியிருக்காரு, பேசியிருக்காங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு தானே நீங்க நடிகர். எனக்கு 3 நடிகர் வந்து ஞாபகம் வந்தது. அதாவது அரசியல்வாதி கம் நடிகர். நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஐயாவும் அரசியல்வாதி கம் நடிகர் தான். உதயநிதி அவர்களும் அரசியல்வாதி கம் நடிகர் தான். திருமாவர்களும் அரசியல்வாதி கம் நடிகர் தான். இதில் 3ஆவதாக இருக்கிற அரசியல்வாதி இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் வாயை திறந்தார். ஏதோ யாரோ ஒரு சார் இருக்கிறாங்களாமே, கொஞ்சம் நேர்மையாக விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவர் இங்கே இல்லை சார், வெளிநாட்டுக்கு போயிட்டார் சார். அப்போ அவரே அதை உணர்றாரு, இங்கே இருந்தோம்னா என்ன சிக்கல் என்ன அழுத்தம் வரும் அப்படின்னு. ஒரு கூட்டணி கட்சின்னு சொல்கிறீங்கல்ல, அதை தாண்டி 2 MP 4 MLA வச்சிருக்கிறவரே அந்த அழுத்தத்தை உணர்கிற போது காசு கொடுத்தா வேஷம் போடுறவங்க இது எப்படி பேசுவாங்க? இது ரொம்ப தவறான வார்த்தை சார். இது எப்படி சார்? இது ரொம்ப தப்பு சார். இப்படியா நீங்க அவங்க அது ஒரு ப்ரொஃபஷன் சார். அப்படி நம்ம எப்படி கொச்சையா நீங்க பேசுறது? நான் ஒரு மூன்றாவது ஒரு நடிகர் சொன்னேன்ல, அந்த நடிகரை ஒரு பெண் நடன கலைஞர் நடிகை விமர்சனம் பண்ணாங்க. அப்போ என்ன பேசினார் அவர்? அப்போலாம் ஒன்றும் பேச மாட்டீங்க. நான் காசு கொடுத்தா நடிக்கிறவங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி பேசின இவர் சத்யராஜ் ஆகட்டும், இல்லை கோவன் மாதிரியான சமூக ஆர்வலர்களாகட்டும், இன்னும் எக்கச்சக்கமான சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள்ங்கிற பேரில், அதுக்கப்புறமா சமூக வலைதளத்தில் நிறைய ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கிறவங்க, இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கருத்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாரையும் போய் என்ன நீங்கள் கருத்து சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறாங்களா திமுக? சார், என்ன மிரட்டுவது சிலரை, வாங்குவது பலரை. விலை கொடுத்து வாங்குறாங்களா? ஆமாம், வேற என்ன? இது என்ன சார் இது? சார் நீங்கள் நியாயமாக சொல்லுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் ஐஐடியில் நடந்திருந்தால் என்ன நாட்டில் நடந்திருக்கும் சொல்லுங்கள், அந்த கேம்பஸ்குள்ள? அப்போ ஏன் இவங்கெல்லாம் பேசலை? சார் இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, இப்போ எதிர்கட்சி எடப்பாடியார் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாருன்னா இது ஒரு அரசியல், மற்ற கட்சிகள் நடத்தினா அரசியல்னா, இந்த விஷயத்தை பேசுவது ஒரு அரசியல்னு சொல்றீங்கல்ல, அப்போ இந்த விஷயத்தை பேசுகிறவர்கள் பேசாதது அது அதை விட கொடூரமான அரசியல்ல. இது வெளி மக்களுக்கு தெரிவிக்கிற விஷயம் சார். இது வெளி மக்களுக்கு தெரிவிக்கிற விஷயத்தை தெரிவிக்க விடாமல் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர் மீதே அலிகேஷன் சொல்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து கட்சிகள் வளர்ந்துருக்கன. நீங்க நடிகரை விடுங்க, கட்சியே அப்படி ஆகிப்போச்சு. கூட்டணி கட்சின்ற பெயரில் தனித்தனியா இயக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் விக்டிம் மேல வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல மட்டும்தான் அவங்க வந்து வாய் திறக்காம இருந்தாங்கன்னா நீங்க சொல்றது சரிங்களா? ஆனா எந்த பிரச்சனைக்குமே அவங்க வாய் திறக்கலையே சார். அதுதான் நீங்க முதல்ல 1 ஆண்டு நிறைவு வந்ததுல, அப்போ 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனைனாங்க. அப்போ நாங்க என்ன சொல்றது? நாங்க 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் நம்ம முதல்வர் சொன்னாரு. நீங்க இதெல்லாம் செய்யலுங்கன்னு சொன்னோம்னா அப்புறம் அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? படம் ஓடணுமா வேணாவா? நீங்க ஒட்டுமொத்தமா நடிகர் வாயில மண்ணை போட்டுருவீங்க போல. இது இல்ல சார், அவங்க பேசுனாங்கல்ல, ஏன் இப்ப பேசல அப்படிங்க சார்? போன தடவை நீங்க செய்யல, அதால அவங்க பேசுனாங்க. அது யார் தப்பு? அவங்க தப்பா உங்க தப்பா? இது என்ன சார் இது? அதுக்குன்னு எல்லாருமே வந்து நீங்க சொல்ற மாதிரி சில விஷயங்களை எதிர்பார்த்து தான் வந்து அப்படி பேசினாங்கங்கிறீங்களா? இல்ல அவங்க மீதான அந்த கடுமையான நடவடிக்கையை நீங்க எடுக்காம விட்டீங்க சார். போன தடவை இருந்த ஆட்சி எடுக்கல. ஓ, அப்ப ஜனநாயகம் இருந்தது, இப்ப பயம் இருக்குங்கிறீங்க. இப்ப இவங்க எடுக்கிறாங்க, அதுக்காக அவங்க பயப்படுறாங்க. ஓகே, நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். ஏர்போர்ட் மூர்த்தி சார், இப்ப என்னன்னா தொடர்ந்து இதே மாதிரி எதுக்கும் நாங்க குரல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிச்சு இருக்கிறதோ இல்ல வந்து பயந்துகிட்டு இருக்கிறதோ என்ன மாதிரியான விளைவுகளை சமூகத்துல ஏற்படுத்தும் சார்? இது வந்து சமூகத்துல விளைவுகளை ஏற்படுத்துதுன்றதை விட மக்கள் இதை உணரணும் சார். யார் எதற்காக பேசுறான்? போன தடவை ஏன் பேசுறேன்? இப்போ அண்ணன் சொன்னார் காசு வாங்கின்னு போன தடவை பேசுனாங்கன்னு சொன்னார்ல. இப்போ பேசாத இருக்கிறதும் காசு வாங்கி தானே பேசாமல் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். இங்கே
யாரை நாம புறக்கணிக்கணும், யாரை நம்ம அரவணைக்கணுங்கிறத மக்கள் தான் சார் முடிவு பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சீமான் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அறிவிச்சாருங்க. ஒரு 300 போலீஸ் அங்கே முன்னாடியே போய் நிற்கிறாங்க அவங்க. ஆனால் அந்த பர்மிஷன் டினைடுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? போதிய பாதுகாப்பு தர முடியாது, நியூ இயர் வந்து காலம் இருக்கிறதால அங்கங்கே போலீஸ் நாங்கள் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா கூட ஒரு 10-20 போலீஸ் போதும். அவங்க மனு ஒரு மணி நேரம் பேசிட்டு அவங்க கோரிக்கையை சொல்லிவிட்டு அவங்க பண்ணு போகிறாங்க. ஆனால் அது அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடியே 200-300 போலீஸை போட்டு 10-15 பஸ்ஸுகளை வச்சு வேற வர பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் மண்டபத்தில் அடைக்கிறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சி, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை இப்படி செய்கிற போது நாங்கள் இப்படி நசுக்கிறோம்னா மற்றவங்க பார்த்துங்க அப்படிங்கிறதான அதுக்கு அர்த்தம். சார் ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு மீம்ஸ் போடுறாங்க சார், அதை ஒரு பையன் ரீட்வீட் பண்ணுறான் சார். அவன் கூட கிரியேட் பண்ணலை, அவன் ரீட்வீட் பண்ணுறான். நீங்கள் மறுநாள் உங்களுக்கு அது குற்றம்னு தெரியுதுன்னு வச்சுங்க, ஒரு ஃபோனை போட்டு எப்பா நீ வாப்பா ஸ்டேஷனுக்குன்னா வந்துட போகிறான். விடிய காலையில் போலீஸ் வேனோட போய் அவனை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போது இவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க, யாரும் எங்களை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. அப்படி பேசினா பயமுறுத்தி அச்சுறுத்தல், பணம், எல்லா விஷயங்களையும் இவங்க உபயோகப்படுத்துவாங்க. அதை மீறித்தான் 1-2 பேர் இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் பேசிக்கின்னு இருக்கிறாங்க. அதால் இவங்க இன்னும் எவ்வளோ காலம் இதை பண்ண முடியும்? ஆனால் இன்றைக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது ஏன் இவங்கெல்லாம் பேசலை, ஏன் எதிராக பேசுகிறாங்க. சார் இன்றைக்கு ஆட்சியாளர்களோட நிலைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கிரைம் நடக்குது சார். தமிழ்நாட்டு கேடர்ஸ் போலீஸ் அதை விசாரிக்கக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லுது சார். இது எங்கேயாவது நடக்குமா? நீங்கள் இத்தனை ஆண்டு கால தமிழக வரலாற்றில் தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தை தமிழ்நாட்டு அதிகாரிகள் அந்த பக்கமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இல்லை. இன்னும் 25 லட்சம் ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இடைக்கால காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ணன் கூட சொன்னார், அதான் 25 லட்சம் கொடுத்துட்டோமே. 25 லட்சம் எங்கேருந்து கொடுத்தீங்க? அரசாங்கம் கொடுத்துட்டு அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்ததில் யார் காரணமாக இருந்தார்களோ அந்த அதிகாரிகள்கிட்ட இருந்து அந்த பணத்தை நீங்கள் வசூலிக்கணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது. அப்போ இவங்களுக்கு சாதகமாக ஒன்றை சொல்லிட்டு ஒன்றை விட்றாங்க. அப்போ இதுதான் எதேச்சியான நிலை. இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்கல்ல, சரி இது கேட்கல சார், 10 வயது சிறுமி சார், அந்த பிள்ளைக்கு அது என்னன்னு கூட தெரியும் சார். எங்கே சார் போனாங்க? ஒரு மனசாட்சி வேணாம்? இப்போ உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்கும்ல, சரி நாம் போன தடவை இந்த மாதிரிலாம் பேசி ஏதாவது ஒன்றா வெளியில் வந்து கை கோத்தம் மெழுகுவத்தி ஏற்றணும், அப்புறம் நடைபயணம் பண்ணோம், மனித சங்கிலி பண்ணோமே, இப்போ கம்முன்னு இருக்கிறோமே அப்படின்னு ஒரு மனசாட்சி அவர்களுக்கு குத்தும் சார். மனசாட்சி குத்தும். ஆனால் மனசாட்சியை விட சிறை கொடுமையானது இல்லை. ஒன்றும் இல்லாதவங்க போய் சிறை பயந்து போய் இருக்காங்க. ஆமாம், பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இது பேசாமல் இருக்கிறது. இவர்கள் அடக்குகிறார்கள், அவர்கள் அடங்கி போயிருக்கிறார். நன்றி.